இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. சுமங்கலி பெண்களுக்கு ரொம்பவே முக்கியமான இந்த வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு எப்போது நடக்க இருக்கு? இந்த வரலட்சுமி விரதத்தின் போது யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபடலாம்? இந்த ஆண்டு பூஜை நேரம் என்ன? எப்படி கலசத்தை நம்ம தயார் செய்வது? இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்ய முடியாதவங்க கூட எளிமையான இந்த பொருட்களை தானமாக கொடுத்தாலே அம்மனின் அருளா சுமங்களே பாக்கியத்தை நிச்சயம் பெறலாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீண்ட நாட்களாக வரங்கள் தேடியும் ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, பெண்களாக இருந்தாலும் இந்த வரலட்சுமி விரதம் என்று பார்த்திங்கன்னா இந்த முறையில் விரதம் இருந்து வழிபடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் மகிழ்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா சரியான ஒரு துணை அமைய இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அருளால் செல்வம் செழிக்க மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரலட்சுமி விரதம் இல்லைன்னா வரலட்சுமி பூஜை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுமே ஆடி இல்லைன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம பூஜை செய்வோம். செல்வத்தையும் செழிப்பினையும் தரக்கூடிய தெய்வம் தான் இந்த மகாலட்சுமி தேவி. தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, வீரலட்சுமி, கஜலட்சுமின்னு சந்தானலட்சுமி, வித்யலட்சுமி, ஜெயலட்சுமின்னு 8 அஷ்டலட்சுமிகளும் பிரித்திருக்காங்க. இந்த லட்சுமி தேவியின் 8 வகையான செல்வங்களை வாரி வழங்கக்கூடியவங்க. அதனால் இந்த அஷ்டலட்சுமிகளையும் ஒரே நாளில் வழிபட்டா தான் வரலட்சுமி விரதம்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது அமையுது, பூஜை செய்ய உகந்த நேரம் எதுன்னு, விரதத்தினுடைய பலன்கள் என்னென்னு ஒரு புராண கதையின் மூலம் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வரலட்சுமினா வரங்களை அருளக்கூடிய தேவிக்குரிய நாள். வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவிக்காக நம்ம வரலட்சுமி விரத நோன்பு பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வர இருக்கு. வாக்கிய திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதாக குறிப்பிட்டு இருந்தாலும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 21ஆம் விரதம் இருந்து வழிபடலாம். பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜையை லக்னங்களின் போது செய்யும்போது ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலை 8 மணி முதல் 10 மணி வரை சிம்ம லக்னமாக அமைய இருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் வரலட்சுமி பூஜையை தாராளமாக செய்யலாம். ஆடி இல்லைன்னா ஆவணி மாத பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில தான் இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம வீட்டில் செல்வம் செழிக்கவும் ஆரோக்கியத்திற்காகவும் தீர்க்க சுமங்கலியாகவும் வாழவும் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும்னா திருமணமாகாத பெண்களும் மேற்கொள்ளலாம். இந்த விரதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மேற்கொள்ளும் போது குடும்பத்தினருக்கு அஷ்டலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டாகும். இந்த விரதத்தை ஏன் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா மகதை நாட்டில் சருமதின்னு ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்கா. அவள் தினமுமே பார்த்திங்கன்னா லட்சுமி தேவியே பக்தியோடு மனதார வேண்டி வழிபடக்கூடிய ஒரு பக்தி. அவளுடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த லட்சுமி தேவி ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவளுடைய கனவுல தோன்றி சொன்னாங்களாம், ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமையன்று என்னை கலசத்தில் அபகாரம் செய்து வழிபாடு செய், உன்னுடைய குடும்பத்துக்கு அனைத்து வரங்களும் கெட்டுன்னு சொல்லி மறைந்திருக்காங்க. சருமதியும் அப்படியே செய்திருக்கா. கலசத்தில் லட்சுமியை அவகானம் செய்து பூக்களை பழங்களையும் படைத்து வழிபட்டா. அன்றிலிருந்து அவளுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்திங்கன்னா செல்வமும் சுகமும் நிறைந்திருக்கு. இந்த கதையை வரலட்சுமி விரதத்தின் ஆதார கதையாகவும் சொல்கிறாங்க. அன்று முதலே தென்னிந்திய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமணமாகாத பெண்களும் நல்ல வரம் பெற இந்த விரதம் இருக்கலாங்க. இந்த வரலட்சுமி பூஜைக்கு நீங்கள் எப்படி கலசத்தை தயார் செய்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை செய்ய விரதத்துக்கு ஒரு நாள் முன்னரே நீங்கள் திருமணமான பெண்கள் அதிகாலை எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து ரங்கோலி இல்லைன்னா மாக்கோலத்தால் பூஜை அறையை முதல்ல அலங்கரிங்க. பிறகு பூஜை அறையில் ஸ்வஸ்தி சின்னத்தை வரையணும். அதன் பின்னாடி வீட்டில் வெள்ளி இல்லைன்னா வெண்கல கலசம் வச்சுருந்தீங்கன்னா சொம்பை எடுத்துக்கிட்டு அதில் கலச பொருட்களையும் சேர்க்கணுங்க. நீர் கலசமாக தயாரித்து அதில் தண்ணீர் சேர்த்து வாசனை திரவியங்களுக்காக பச்சை கற்பூரத்தை, ஏலக்காய், எலுமிச்சை வேர், ஜாதிக்காய் போன்றவற்றை இட்டு வைங்க.
அதுவே நீங்கள் அரிசி கலசமாக தயார் செய்வதாக இருந்தீங்கன்னா அதில் அரிசியோடு வெற்றிலையும் சேருங்க. இப்படி நீங்கள் முதல்ல கலசத்தை தயாரிக்கப்பட்ட பின்னர் செம்பு மேல பார்த்தீங்கன்னா மா இலைகளை வச்சு சுத்தம் செய்து மஞ்சள் பூசிய தேங்காயை வச்சு அதன் மேலே கலசத்துக்கு பட்டு துணியால் பாவாடை கட்டணும். பிறகு லட்சுமி தேவிக்கு பிடித்த தாமரை, மல்லிகை, செவ்வரளி பூக்களால் அலங்கரிங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலம் இந்த கலசத்தில் நிச்சயம் லட்சுமி தேவி குடிக்கொண்டு இருப்பா. முக்கியமாக கலசத்துக்கு முன்னாடி தவறாமல் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வெற்றிலை வைக்கணும். இந்த கலசத்துக்கு அருகிலேயே குத்து விளக்கு ஏற்றுவது இன்னும் ரொம்ப சிறப்புங்க. இந்த வரலட்சுமி பூஜையின் போதே முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா விநாயகர் பெருமானை வணங்கிய பின்னாடி தான் மகாலட்சுமிக்குரிய ஸ்லோகத்தை சொல்லி ஆரத்தி செய்து தெய்வத்துக்கு இனிப்புகளை படைத்து வழிபாடு செய்யுங்க. பூஜை முடிந்த பின்னாடி பெண்கள் தங்களுடைய கைகளாலே மஞ்சள் கயிற்றினை கட்டி கொள்வாங்க. இந்த பூஜையின் போது அப்பம், வடை, பொங்கல்னு கேசரி, பால், பாயாசம், வெள்ளத்தால் செய்த இனிப்புகளை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். விரதம் முடிந்தே மறுநாள் சனிக்கிழமையன்று சடங்குகளை நீங்கள் முடிச்சுட்டு குளித்த பிறகு கலசத்தை அகற்றிடுங்க. வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கடைபிடிப்பது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அமைதி, செழிப்பு, நிதி ஆசீர்வாதங்களை கொண்டு தருங்க. இந்த வரலட்சுமி பூஜை செய்யும் நேரத்தில் தாலி சரடு மாற்றிக்கொள்ள விருப்பக்கூடிய பெண்கள் நிச்சயம் மாற்றிக்கலாம். இந்த நேரம் வரலட்சுமி பூஜையின் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களை நீங்கள் சொல்லுங்க. தெரிந்தா இல்லை ஓம் லட்சுமி தேவாய நமகன்னு 108 முறை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு தினமும் கூட அந்த குங்குமத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மகாலட்சுமிக்குரிய வரலட்சுமி விரதனால நீங்களும் விரதம் இருந்து மகாலட்சுமி நருளால் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, தினந்தோறும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் மகிழ்ச்சின்னு செல்வ வளத்தையும் சொத்துக்களையும் அதிகார அழகுன்னு குழந்தை பேர் அனைத்துக்கும் மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலான்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. மகாலட்சுமியினுடைய பாதங்கள் தான் கிருஷ்ண ஜெயந்தி என்று எப்படி கிருஷ்ணரை வீட்டுக்கு அழைப்பதற்கு வீடு முழுவதும் நம்ம கிருஷ்ணருடைய பாதங்களை வரைத்து வைக்கிறோமோ அதே போல் மகாலட்சுமி வீட்டுக்கு அழைப்பதற்கு பூஜை அறையில் அவருடைய பாதங்களை வரைந்து வைங்க. மகாவிஷ்ணுவின் திருமார்பல நிரந்தரமாக வாசம் செய்யக்கூடியவள் இந்த திருமகள். அதனால் மகாவிஷ்ணுவும் நம்முடைய வீட்டுக்கு அழைத்து வர வைக்கும். இருவருடைய ஆசையும் நமக்கு கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கு தினமும் நீங்கள் மனமுருகி லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து வழிபடலாம். இந்த மந்திர ஜபத்தின் போது தாமரை மணி மாலையை கையில் வச்சுக்கிண்டு ஜபம் செய்வது ரொம்பவே விசேஷமான பலனை தருங்க. தாமரையில் லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்வோம். அதனால் தாமரை மணி மாலையை கையில் வச்சுக்கொண்டு லட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் வறுமை நிலை அனைத்தும் மாறிடும். அதே போல் வீட்டு பூஜையில் தினமும் 2 மண்ணகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வந்து தாமரை மலரும் தேங்காய் ஏதாவது ஒரு இனிப்புன்னு பாயாசம் படைத்து வழிபட்டு வந்தாலே மகாலட்சுமியினுடைய மனம் குளிர்ந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். அதே போல் வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் மனதார பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி வழிபடும் போது தாமரை தண்டு திரியை பயன்படுத்தி நெய் விளக்கேற்றி வழிபட்டாலே மகாலட்சுமியினுடைய அருளால் திருமண தடைகள் விலகிடுங்க. அதே போல் வீட்டில் சங்கு வைத்திருப்பது ரொம்ப நல்லது. இது அதிக அளவில் நேர்மறை சக்திகளை இது இருக்குங்க. வீட்டு பூஜை அறையில் வலம்புரி சங்கு வைத்து வழிபட்டாலே மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கு சமம். வீட்டில் லட்சுமியினுடைய அருள் எப்போதும் நிறைந்திருக்கும். சங்கு வீட்டில் இருந்தாலே துன்பங்கள் நீங்கன்னு சொல்லுவாங்க. அதோடு உங்களுக்கு வெற்றி, ஞானம், மகிழ்ச்சின்னு கிடைக்க மகாலட்சுமி அருள் கிடைக்குங்க. அதே போல் பார்த்திங்கன்னா துளசி செடி முன்னாடி விளக்கேற்றி வைத்து வழிபடுங்க. துளசி செடியில் பொதுவாகவே அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்வாங்க. அதற்கு ஊதுபதி ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தாலே தெய்வீகமயமாக மாறிடும் அந்த இடம். அந்த சமயத்தில் துளசி செடினா நீங்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனை அனைத்து உங்களுக்கு நிறைவேறுங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் அரிசியில் வெல்லம் கலந்து பசுமாட்டிற்கு கொடுப்பது ரொம்பவே நல்லது. பசுவின் உடலில் 30 முக்கோடி தேவர்களும் வாசம் செய்வதாக
ஐதீகமாக இருக்குது. அதனால் பசுவுக்கு உணவளித்து வந்தாலே மகாலட்சுமி மனம் குளிந்து உங்கள் வீட்டில் எப்போதும் பார்த்திங்கன்னா வறுமை ஏற்படாது, செல்வ செழிப்போடு இருக்கும். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போது அமையுது, இந்த நாளில் பெண்கள் எந்த முறையில் விரதம் இருந்து வழிபடலான்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.